ஏன்னா அந்த சோத்துராஜ் வீடு எங்க இருக்கணும்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுண்ணே. அப்ப அந்த பக்கமா போட. வணக்கம்மா. அப்ப நிறைய திம்பானோ அப்படியே சொல்றேன். இறங்கு. இந்த தெல்லவாரி விட போயிட்டு வந்த சோப்பு பூரா தேடிட்டு வரேன். எங்க போயிருந்த? அம்மா மோட்டருக்கு காயில் கட்டுறதுக்காக போயிருந்தேன். எதுக்கா என்ன தேடுனீங்க? நம்ம ஊருக்கு ஒரு புது பணக்காரி வந்திருக்காள்ல. யாரு? அவதான் அந்த மல்லிகாவா நெல்லிக்காவா? அவ திமிரு பிடிச்சவளாச்சே. அந்த திமிரு பிடிச்சவதான் நம்ம ஊர் ஏழைகளோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளாம். ஓஹோ, அவளை நான் கவனிச்சுக்கிறேம்மா. Next. 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 பணம் கொடுங்க. முதல்ல அரை, அப்புறம் தான் பணம். Next. இந்த கணத்துல இறஞ்சிட்டு இன்னொரு 10 ரூபா கொடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு அரை தான். நெக்ஸ்ட். ஓ, நீயா? பாரு, யாரா இருந்தாலும் நம்ம ரூல்ஸ மாத்திக்க முடியாது. போய் லைன்ல நிக்க சொல்லு. இல்ல, ஒரு அரைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா வரிசையில போய் நிக்க சௌகரியமா இருக்கும். ஒரு அரைக்கு 10 rupees, 10 ரூபா. அப்படிங்களா? 10 ரூபா தான் தராங்களா? ஆமாண்ணே, 10 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஏங்க, இது உங்க தகுதிக்கு கம்மின்னு தெரியலையா? இதுவே நானா இருந்தா எவ்வளவு தெரியுமா கொடுப்பேன்? எவ்வளவு? 100 ரூபாய். டாடி, உங்க அப்பா எனக்கு கொடுத்த பணம். உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? வாங்க, ஒட்டச்சிக்கிட்டு அடிவீங்க. அறிவில்ல? ஏய், ஜாக்கிரதை, மூஞ்சி கிஞ்சில பேத்து விடுங்க. ஏய் நில்லு, கார் எடுக்கணும், தள்ளி நில்லு. எங்க அண்ணன் உன்னை அடிச்சதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. நீ இவ்வளவு வேலைகள் அடிச்சியே, அப்ப எங்க அண்ணனுக்கு எவ்வளவு கோவம் வரும்? இந்த வா. அட ஏமா அந்த திமிரு பிடிச்சு விட்ட போய் பேசிட்டு இருக்க? என்னது குச்சி? ஓ, கிட்டாரா? ஏய், தள்ளி நில்லு. பக்கத்துல போனீங்கன்னா அண்ணன் 100 ரூபா கொடுத்துருவாரு. கண்ட்ரி ப்ரூட், உனக்கெல்லாம் என்னையா வாசிக்க தெரியும்? அண்ணே வாசிங்க. அண்ணே வாசிக்கிறத பத்தி இல்ல, எதை பத்தி வாசிக்கிறேன்னா யோசிக்கிறேன். இந்தா, இனி திமிரு திமிரு பண்ணிட்டு தெரியாத. இந்தம்மா ஓ. ஆமா, கணக்கு முடிஞ்சு போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. வா, 14 பேருக்கு செட்டில் பண்ணியாச்சு. ஏமா அழுகுற? நீங்க தொட்டு 3 மாசம் முழுகாம இருக்க. உனதான் புடவை வாங்கி கொடுத்தனே, கணக்கு சரியா போச்சு. வாங்கி கொடுத்த சேலை நான் ஒரு தடவை தான் கட்டி பார்த்தேன். நீங்க கட்டாமலே பல தடவை பார்த்துட்டீங்க. அதுல உன் பேர் என்ன? தூங்குவது. பூங்கோதை. பூங்கோதை. தை மாசம் 2ஆம் தேதி நான் உன்ன தொட்டேன் இல்ல? அப்ப 3 மாசம் 11 நாளே சாரு. இந்தா, இத பெடாயில் போட்டு கலந்து குடி, சரியா போயிடும். இந்த பணத்தை வச்சுக்க, சுகமா இரு. வெள்ளிக்கிழமை ஆனா பணம் செட்டில் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா. டேய் செவத்தையா ஐயா, எங்க இங்க இருக்கியா? வாடா. உன் பொண்ணு மஞ்சுன்னு ஒண்ணு இருந்ததே, அத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது கல்யாணம் ஆயிடுச்சா? அது 9 வயசு தானே ஆகுது. பால்ய விவாகம் எதுக்கு தொந்தரவு? கல்யாணம் ஆன பிறகு வயசுக்கு வரட்டும்னு கட்டி கொடுத்துட்டேன். அது சரி, உன் 2வது பொண்ணு? அது செத்து போச்சு. செத்து போச்சா? ஆமா, விஷயம் பூரா உனக்கு தெரியும் போல இருக்க. ஏங்க, வந்து காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க. அட, நிறைய துணி தைக்க வேண்டி இருக்கு புள்ள, அப்புறமா வந்து குடிச்சுக்கிறேன். இவ வேற நேரங்காலம் தெரியாம இவளோட மாரடிக்கிறத விட எவனுக்காவது சும்மா துணி தைக்கலாம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஜாக்கெட் தைக்க கொடுத்தனே, என்னாச்சு? ஜாக்கெட்டா? நேத்தி சாயந்தரம் தானமா கொடுத்தீங்க, அதுக்குள்ள காலையில வந்து கேட்டா எப்படிமா? திருவிழா வேற நெருங்கிட்டு இருக்கு. 1 மாசமா தைக்க வேண்டிய துணி எல்லாம் பாக்கி இருக்கு. பாண்டியன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன அவசரம்? புது துணிமா கசக்காதீங்க. இப்ப என்ன பண்ணுவ? என்னமா இது, புது துணி கீழே போட்டீங்க? என் ஜாக்கெட்டை தச்சு கொடுக்காம என்ன எதுதான் பேசுற? உன்ன நீங்க போங்கண்ணே. என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்க போவ? நன்றி. விடியா ராஸ்கல். எட்ரி பர்ஸ். எட்ரி. எட்ரி. பர்ஸ் எட்ரி. உள்ள உட்கார். வாங்கண்ணே. ஐயோ, சும்மா என் பர்ஸ் கொண்டு முடியும். கொண்டு கொடுத்துறியா? ஐயோ,
இந்தாங்கண்ணே புது மிஷின் மேனி, வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கணும் வரேண்ணே. கேட்டியா நீயும் நல்லா இரு. ராஸ்கல். பைய வேற பை. பிள்ளையாரப்பா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா. அப்புறம் உன்ன மாதிரியே எண்ணி ஏதாவது மரத்து கீழே உட்கார வச்சிடாத. ஓய் கேட்ட உடனே பொண்ணு அமிச்சிட்டியே. யோ மறைக்காதியா, கொஞ்சம் தள்ளி நில்லு, சாமி கும்பிடணும்ல. சரோஜா என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோ உனக்கு பொண்ணு கல்யாணம் கேக்குதா? ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது, நீ யாவது கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கு கல்யாணமா? அதுவும் என்ன பார்த்து? அடிக்காத.